ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பிளாஸ்டிக் ஒயர் வச்சு இந்த பூ எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் ஒயரில் செஞ்சு நீங்களே வீட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கலர் கலராக நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த கலரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நான் பாருங்கள் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர்லேயே பூக்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய விதமான பூக்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். வேறு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கூட செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு நீங்கள் வேறு விதமாக வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு காட்ட போகிறேன். இந்த கையில் வச்சுருக்கேன்ல, இது மாதிரி இப்போ போட்டு காமிக்கிறேன். 1 2 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மொத்தம் 9 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 2 அடியில் 9 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரோஸ் கலரில். இப்போ கட் பண்ணின 3 ஒயர் எடுத்துக்கலாம். தனியாக கட் பண்ண 3 ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ஒயரையும் இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கோங்க. 3 ஒயரை தனியாக எடுத்து சமமாக இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் 2 ஒயர் மடிச்சிட்டேன். இப்போ 3வது ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கிறேன். கட் பண்ண ஒயரு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் பாருங்கள் சமமாக மடித்ததை ஒன்று மேலே ஒன்று உள்ளார மாட்டிடுங்க. மாட்டிட்டு கட்டை விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது 3வது ஒயரை அது 2ஐயும் சேர்த்து மடித்து வச்சதை போட்டு இந்த மாதிரி லாக் பண்ண மாதிரி இந்த மாதிரி வச்சு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள் இருக்குதுல்ல, மேலே அந்த ஃபஸ்ட்டு லூப்பு அதில் உள்ளதை மேலே உள்ள ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அடுத்து 2வது ஒயர் அதில் மேலே உள்ளதை விட்டுட்டு அடியில் உள்ள ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும் விடுங்க. அடுத்தது 3வதாக 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, அதில் உள்ள அடி ஒயர் எடுத்து இந்த 2 ஓட்டையிலையும் விடணும். பாருங்கள் இந்த 2 ஓட்டையிலையுமே விடுறேன். அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றி பிடிச்சிக்கிட்டோம்ல, அதில் அடி ஒயர் எடுத்து 2 ஓட்டையிலையும் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். எல்லா பக்கமும் ஒயர் இந்த மாதிரி இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். இதுதான் ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்கிறது. இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக ஆப்போசிட்டில் இருக்குல்ல, நேர் எதிராக இருக்கிறது 2 ஒயரையும் எடுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்கா அந்த பக்கம் தள்ளி விட்டு 2ஐயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் இப்படி நான் தள்ளி விடுற மாதிரி இந்த மாதிரி தள்ளி விட்டு மறுபடியும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லா ஒயரையும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம்ல, 3 இடத்துல அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போது வெள்ளை கலர் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு மட்டும் வச்சு மடிச்சுக்கிட்டு சாதா முடிச்சு பேசிக் நாட் போடுங்க. அடிப்பக்கம் அந்த சொருகிற அளவுக்கு விட்டது இருக்கணும். இது சாதா முடிச்சு எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த சாதா முடிச்சு. இப்போது அடுத்தது அந்த ரன்னிங் ஒயர் வெள்ளை ஒயரை வச்சு சுற்றிலும் இருக்குல்ல, இந்த 6 ஒயர்லையும் போட்டுக்கிட்டே வாங்க. நான் அந்த 6 ரோஸ் ஒயர்லையும் ஒரு முடிச்சு சாதா முடிச்சு போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் 6ம் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6ம் போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஒயரை அப்படியே சொருகி விட்டுறணும். இப்போ உள்ளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததில் சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை சொருகிறேன். அந்த ஒயரை அப்படியே ஒரு 4 5 2 3 இதில் சொருகுங்க. உங்களுக்கு எவ்வளோ எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறணும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இப்போ இந்த பாருங்கள் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மேலே சொருகிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இழுத்துருங்க. இந்த பக்கம் உள்ளதை பாருங்கள் ஆரம்பித்ததில் சொருகி அதை அப்படியே உள்பக்கம் கொண்டு போய் அப்படியே அந்த ஆம்லா நாட்டில் சொருகிடுறேன். ஆம்லா நாட்டில் சொருகி ஒரே ஒரு சாதா முடிச்சிலையும் சொருகிடுறேன். சொருகிட்டு இப்போ அதை இழுத்துருங்க. நல்லா இழுங்க. அங்கே லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இழுத்துட்டு இதை கட் பண்ணிடுங்க. அந்த 2 வெள்ளை ஒயரையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டாக்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 2 அடியில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, மொத்தம் 9 கட் பண்ணோம். 3 போட்டது போக மீதி 6 இருக்கும். அந்த 6 ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு எங்கேருந்து வேணாலும் போடுங்க.
இந்த ரோஸ் ஒயரை பாருங்கள் மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இப்போது இந்த சைடில் போகிற ஒயர் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். மேலே போகிறத விட்டுட்டு இது ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 1 போட்டாச்சு. அடுத்தது 2வது ஒயர் எடுக்கிறேன். சமமாக மடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கோங்க. இப்போது இந்த மேலே போகிற அடுத்த ஒயர் எடுத்து இப்படி மடிங்க. அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு அடியில் இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் விட்டுட்டு இழுக்கணும். இழுத்தாக்க இந்த மாதிரி நாட் கிடைக்கும். சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ஒவ்வொரு ஒயர்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் போட்டாச்சு. 6 பக்கமும் பாருங்கள் 6 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக 6 ஒயர் பிட்டாக இருந்த ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, போட்டாச்சு. இப்போ இந்த பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று இந்த இடத்துல கிராஸ் ஆகும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். இந்த முடிச்சிலேருந்து ஒன்று, அந்த பக்கத்துலேருந்து ஒன்று வரும், கிராஸ் ஆகும். அந்த ஒயரை நீங்கள் ஒரு நாட்னு போடணும். இதே மாதிரியே சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். இப்போ நான் கையை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலலாம் போடணும். அப்படியே அடுத்தடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வரும். லெஃப்ட் பார்த்து ஒன்று, ரைட் பார்த்து ஒன்று இருக்கும். வலது கை பக்கம் பார்த்து ஒன்று, இடது கை பக்கம் பார்த்து ஒன்று, அப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். அந்த இடத்துலலாம் நம்ம சுற்றிலும் ஒரு நாட் போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி தான் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் இன்னும் இந்த இடத்துல போடலை. உங்களுக்கு டைட் பண்ணிக்கோங்க. அது முடிச்சு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தாக்க நல்லா டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் சுற்றிலும் போட்டாச்சு. உங்களுக்கு 3 ஒயராக தெரியும் பாருங்கள். 3 முடிச்சியாக தெரிகிற மாதிரி இருக்கும். 3 ஒயர் எல்லா பக்கமும் 6 சைடும் 3 ஒயர் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே போடுறதுக்கு வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நான் இந்த 2வது முடிச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒயரையும் விடக்கூடாது. வரிசையாக நீங்கள் எல்லா ஒயரையும் சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. சாதா முடிச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிட்டே வரணும். நான் அந்த ஒயர் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் போட்டுக்கிட்டே வந்துட்டேன் நான். இப்போது இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம். எந்த ஒயரையுமே விடாமல் வரிசையாக போட்டுக்கிட்டு வந்தாச்சு. இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை அப்படியே கீழே வந்து ஒரு 2-3 முடிச்சில் சொருகிருங்க. போட்டதுலேயே சொருகிறாதீங்க, பிரிஞ்சிரும். அதுக்கும் கீழே இருக்கிற லைனில் சொருகுங்க. அதில் சொருகிட்டு அப்படியே பாருங்கள் எந்த பக்கம் போகுதோ சைடாக அப்படி போகிற இடத்துல சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு பின்பக்கத்தில் இருக்கிறத மேலே அப்படி எடுத்துகிட்டு வாங்க. லூப் மாதிரி கிடைக்கும், ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம பின்பக்கம் வெள்ளை கலர் ஒயரு மடித்து வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிறத, அதை அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ரோஸ் ஒயரை அந்த வெள்ளை ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். இதுதான் ஏணிப்படி முடிச்சின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன்ல அந்த சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி சொருகிருங்கன்னு, அந்த மாதிரி கூட நீங்கள் சொருகிக்கலாம். இதை இப்படியே வளைச்சி சைடில் அப்படியே கொண்டு வந்து 2வது லைன் போடுறோம். அதை அப்படியே உள்பக்கம் இருக்கும் கட்டோடு இருக்கிற ஒயரு, அந்த ஒயரை அப்படியே வளைச்சி மேலே கொண்டு வந்தீங்கன்னா கேப்பில் கொண்டு வந்துட்டு அடுத்த லைன் ஆரம்பித்து சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்தாச்சு. 2வது ரோ போட்டாச்சு. மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு போடணும். கட்டோடு இருக்கிற ஒயரை அப்படியே உள்பக்கம் அப்படி மடித்து வச்சுக்கிட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு அந்த கட்டோடு இருக்கிற வெள்ளை ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்பக்கம் எங்கேயாவது சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு உள்பக்கம் இழுத்துருங்க. இழுத்துட்டு அதை கொஞ்சம் ஒயர் நீட்டமாக விட்டே நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக சொருகிற அளவுக்கு விட்டு கூட கட் பண்ணால் கூட போதும். நான் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை உடனே சொருகி விட்டுறணும். அந்த ஆம்லா நாட்டு இருக்குல்ல, அது வரைக்கும் சொருகி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு கீழே இருக்க லைனில் சொருகி அந்த நெல்லிக்காய் முடிச்சிருக்குல்ல அது வரைக்கும் அப்படி சொருகி கொண்டு வந்துடுங்க.
அப்படியே விட்டுருங்க. அந்த இதோட விட்டாலும் சரி, அந்த நெல்லிக்காய் முடிச்சு வரைக்கும் சொருகி விட்டாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது சென்டரில் இருக்கிற மாதிரி அது அப்படியே இருக்கட்டும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஒயரை மட்டும் சொருகிற அளவுக்கு விட்டுருந்ததை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரோஸ் ஒயரையும் நம்ம சொருகணும். எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். 2வது ரோவில் சொருகுங்க. அதாவது மேலே போட்டுக்கிட்டு வந்ததில் சொருகாமல் அதுக்கும் கீழே இருக்குல்ல அந்த லைனில் சொருகிட்டு, அதுக்கப்புறம் கீழே அந்த ரோஸ் லைன் இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் சொருகுங்க. ஒரு 2 லைன் சொருகுனிங்கன்னா போதும். போட்டதுலேயே சொருகாமல் அதுக்கும் கீழே இருக்கிறதுல சொருகிட்டு, அதுக்கும் கீழே இன்னொன்று அதில் சொருகிடுங்க. சுற்றிலும் பாருங்கள், இப்படி சொருகிட்டேன். சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி நிமித்திக்கோங்க. அதை உள்பக்கம் நம்ம போட்டது உள்பக்கம் வர மாதிரி வச்சிங்கன்னா அது பள்ளமாகவும் மேலே பாருங்கள் விரிஞ்சி வர மாதிரியும் இப்படி வந்துடும். அந்த ஒயர் கட் பண்ணாமல் பாருங்கள், அந்த ரோஸ் ஒயரை அப்படியே இருக்கும். இப்போது க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் நீட்டமாக கீழே அந்த ரோஸ் ஒயர் நீட்டத்துக்கு விட்டுருங்க. க்ரீனை விட்டுட்டு ஃபஸ்ட்டு மட்டும் இப்படி ஒரே ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதன் பிறகு அப்படியே சுற்றிக்கோங்க. முடிச்சு போடாமல் கூட நீங்கள் சுற்றுறதா இருந்தால் கூட சுற்றிக்கலாம். இப்படியே வந்து அந்த கீழே பாருங்கள், ஒயர் வந்து க்ரீன் ஒயரும் கொஞ்சம் நீட்டமாக விட்டுருக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா அமுத்தி டைட்டாக சுற்றினீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட க்ரீன் கலர் செலோ டைப் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அப்படியே ஒட்டிடலாம். நான் எல்லாமே ஒயர்லேயே செஞ்சு காமிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒயர்லேயே இப்படி செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒயர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா செலோ டைப்பு போட்டு க்ரீன் கலர்லலாம் விற்கும்ல, அந்த மாதிரி டேப்பு போட்டு நீங்கள் அப்படியே ஒட்டிடலாம். க்ரீன் கலர் டேப்பு போட்டு கூட ஒட்டிடலாம். எதுவுமே இல்லைனா வெள்ளை கலர் டேப்பு போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஏன்னா அது உள்பக்கம் இருக்கிறதுனால தெரிய போகிறதில்ல. நான் வந்து அப்படியே காம்பு மாதிரி இந்த கலர் வந்து க்ரீனாக தெரியணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ப்பாக ஒயரை வந்து கொஞ்சம் கூர்மையாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொருகி மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா டைட்டாக நம்ம சொருகியிருப்போம், அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கலர் கலராக இந்த மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.